இங்க தாத்தா பாட்டியும் ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, விஜய் நீ முதல்ல வீட்டுக்கு வா, வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ உன் மேல கொலைகேஸ் எல்லாம் போட போறதா சொல்லி மிரட்டுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துகிட்டு இங்க விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனே விஜயுமே நடுராத்திரியே அடிச்சு பிடிச்சி இங்க தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க அன்பு, அஜய், அதுக்கப்புறம் இங்க பசுபதி, ராகினின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று இங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்க விஜய் செம்ம டென்ஷனோட பசுபதி கிட்ட போயிட்டு, நீ எதுக்காக முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த தாத்தா, இவனுங்கெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க பசுபதியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ பசுபதியுமே இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எதா இருந்தாலும் அன்பு கிட்ட பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க அஜயோட அப்பா அன்பை கை காட்டி விட்டுறாங்க. அப்போ அவரை பார்த்த விஜயுமே, சித்தப்பா உங்களுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக இவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கீங்க, இவங்க கூட சேர்ந்தாலே கண்டிப்பா எந்த காரியம் விளங்காது, ஏன் இப்போ இவங்க கூட சேர்ந்து தாத்தா பாட்டிக்கிட்ட என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அன்புமே, இங்க பாருப்பா, நான் ஒன்றும் வந்து போய் பேச கிடையாது, நான் உண்மையை தான் பேசுறேன், வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொல்ல சொன்னது நீ தானே, நீ சொல்லி தானே வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை நான் கொன்னேன், ஆனால் இப்போ என்னமோ நான் எதுவுமே பண்ணாத மாதிரி நீ உன் பாட்டில் இருக்க, இப்போ எனக்கு உடனே ஒன்று தான் தேவை, நீ எப்படியாவது வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம், பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா இந்த விஷயம் இங்கே பசுபதி இல்லாமல் இங்கே வெண்ணிலா மாமா வெண்ணிலாக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சொல்கிறேன், நீ எப்படியாவது வெண்ணிலாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட விஜய்க்கு செம்ம காண்டா எடுத்து, என்ன சித்தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொல்ல சொன்னா, நான் எப்போ சொன்னேன் உங்களை அப்படின்ற மாதிரி இங்கே அவருமே ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இன்னொரு சைடு அஜய் இருந்துக்கிட்டு, அண்ணே நீ தான் அப்பா கிட்ட சொன்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு, அப்படின்னா நீ அப்படி பண்ணியிருக்கேனே, ஏன்னா இப்படி பண்ண, வெண்ணிலாவோட அப்பா அம்மா உனக்கு என்னென்ன பாவம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அஜய் ஒரு பக்கம் பில்டப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க விஜய்க்குமே, டேய் நான் ஒன்றுமே பண்ணலடா, உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி நான் எதுவுமே பேசவே இல்லைடா, வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு விரட்டினது உங்கள் அப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் அப்போ வெண்ணிலாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா, நான் எதுக்கு வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொல்ல சொல்ல போகிறேன், இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே செம ஷாக் ஆகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும், ஆமாம் இப்படி ஏன் விஜய் சொல்ல போகிறான், ஏன்னா வெண்ணிலா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவன் தானே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தான், அவன் எதுக்காக வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க பசுபதி இருந்துக்கிட்டு பயங்கர வஞ்சத்தன்மையோட, யாருக்கு தெரியும் அந்த டைமில் விஜய் வெண்ணிலாவை லவ் பண்ணாருன்னு சொல்கிறீங்க, அப்போ வெண்ணிலாவை விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையாக அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, அதனால அவங்க அப்பா அம்மாவை கொல்ல கூட சொல்லியிருக்கலாம். அதை கேட்டு தான் இங்கே அன்பு இப்படி பண்ணிட்டாரு, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி மறைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதி கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பசுபதி பேசுறது கேட்டோன்னே இங்கே விஜய்க்கு செம்ம காண்டாயிடுது. நீ எல்லாம் பேசாதையா, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி செம்ம காண்டோட கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அஜய் இருந்துக்கிட்டு, அண்ணே எதுக்குன்னு, என் மாமா எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், அவர் ராகினியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, ஆனால் அப்பா தான் இந்த விஷயத்தை பற்றி இப்போ எங்ககிட்ட சொன்னார், இப்போ நீ அப்பா கிட்ட பேசின எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவங்க டைரெக்டாக அன்பு கிட்ட எழுத்து விட்டுறாங்க. அப்போ அன்பை பார்த்த விஜயுமே, சித்தப்பா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஏதாவது குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிறைய இவங்க நாடகத்தில் பேசி வச்ச மாதிரியே பக்காவாக வெண்ணிலாவோட மாமாவும் வராங்க. அவங்க வந்த உடனே இங்கே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. சொல்லப்போனால் வந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் அக்கா மாமாவை கொல்ல சொன்னது நீதானா, நீ தான் இப்படிலாம் பண்ணியா, எதுக்காக இப்படி பண்ண, வெண்ணிலாவை அடையிறதுக்காக இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வேற ஒரு பொண்ணு வந்த உடனே வெண்ணிலாவை கழட்டி விட்டலான்னு பார்க்குறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ ஒழுங்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உன் மேலே கேஸை கொடுத்து உன்னோட ரெப்புடேஷன் மட்டும் கிடையாது உன்னையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுவேன், நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் உட்காந்து கழுத்துங்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கொடுத்ததை விட அதிகமாகவே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வெண்ணிலா உள்ளே வந்துட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா, ஆனால் ஷாக் ஆகாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா வெண்ணிலாவுக்கு சுத்தமாக இந்த விஷயத்தில் விருப்பமே இல்லை, அவங்க விஜயை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு விரும்பவே இல்லை, அவங்க விஜய் மனசில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தான் வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட மாமாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மாற்றிருக்காங்க. ஆனால் வெண்ணிலாவோட ரியாக்ஷனை பார்த்த உடனே இங்கே விஜய்க்கு புரிஞ்சிருது, அப்போனா வெண்ணிலா கிட்ட ஒரு ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ வெண்ணிலாக்கு இது பொய்ன்னு தெரியும், இவங்க எல்லாரும் பேசி வச்சு தான் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, தயவு செஞ்சு நீ நான் சொல்கிறத கேளு, நான் உண்மையை சொல்கிறேன், கண்டிப்பாக நான் அப்பா அம்மாவை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இப்போ கூட அந்த விஷயத்தை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த டைமில் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை, இப்போ எனக்கான ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி மறுபடியும் காவேரியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா, இங்கே பாரு விஜய், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ காவேரி உன்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ மறுபடியும் காவேரிக்காக போகணும்னு நினைக்கிற, உங்களுக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் முடிஞ்சிருச்சுல, இப்போ பாரு என்கிட்ட தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்து காட்டுறாங்க. இந்த தாலியை மட்டும் இப்போவே என் கழுத்தில் கட்டிடு விஜய், நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீ கண்டிப்பாக இதே வீட்டில் இருக்க சொன்னால் என் வாழ்நாள்
வாழ்நாள் ஃபுல்லாக நான் சாகிற வரைக்கும் உனக்காக இங்கேயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கிட்ட வெண்ணிலா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட விஜய்க்கு கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிக்குது. வெண்ணிலா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்க, என்னால் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் வெண்ணிலா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாரு விஜய், அப்போ என்னோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு நீ இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குன்னு நினைக்கிறியா? இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ எனக்கு இப்போவே என் கழுத்தில் இந்த தாலியை கட்டு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இங்கே விஜய் செம்ம டென்ஷனோட வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக அந்த காரில் ஏற்றுறாங்க. இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் அதே நேரம் வெண்ணிலாவுமே கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு விஜயுமே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வேகமாக காவேரி வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எப்படியாவது இங்கே காவேரி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு காவேரி பற்றி விஷயங்களை பேசி இங்கே வெண்ணிலாவோட மனசை மாற்றணுங்கிற எண்ணத்தோடு தான் அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் காவேரியோட வீட்டு வாசல்ல நின்று காவேரி ஒரு நிமிஷம் வெளியில் வா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குமரன் தான் வெளியில் வராரு. அப்போ அவருமே விஜய் எதுக்காக இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் காவேரி கிட்ட நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஆனால் இங்கே குமரனை பார்த்த விஜயுமே, பிரதர் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க, காவேரி ஒரு நிமிஷம் வெளியில் வர சொல்லுங்கள், நான் காவேரி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியை வெளியில் கூப்பிட்றாங்க. அப்போ காவேரியும் வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் அதே நேரம் சாரதா வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே வெளியில் வந்துடுறாங்க. இதை கரெக்டாக இங்கே வெண்ணிலாவை பார்த்த உடனே சாரதாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நீங்கள் எதுக்காக இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜயை பார்த்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயமே, அத்தை ஒரு நிமிஷம் நான் காவேரி கிட்ட இவளை பேச வைக்கணும், நானும் காவேரி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரியை வெளியில் வர சொல்கிறாங்க. ஆனால் சாரதாவுமே எது பேசுறதா இருந்தாலும் இங்கே விஜய் பேசுங்க, சொல்லப்போனால் காவேரி உள்ளதான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி கரெக்டாக காவேரியை நிறுத்திக்கிட்டு இங்கே விஜயை பேச சொல்கிறாங்க. அப்போ வெண்ணிலாவை பார்த்த விஜயமே, இங்கே பாரு வெண்ணிலா, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்கிறேன்ல, என் லைஃப்பில் நான் உன்னை ஏமாற்றவே இல்லை, நான் ரொம்ப உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை எப்படியாவது என் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது என்னோட லட்சியம் கிடையாது, காவேரியோட லட்சியம். ஏன் தெரியுமா, என் மனசில் இருக்கிற உன்னை பற்றியான ஞாபகங்களை ரொம்பவே தெளிவாகவும் புரிஞ்சுக்கிட்டு அவள் தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா. அதுலேயும் குறிப்பாக இப்போ கூட அவள் நினச்சா நம்ம வீட்டில் வந்து ராணி மாதிரி வாழலாம். ஆனால் அவள் இன்னுமே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணம் ஏன் தெரியுமா, உன் மனசு கஷ்டப்படாமல் உன்னை சமாளித்து உனக்கு புரிய வச்சு உன்னை மறுபடியும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே அனுப்பி நான் மறுபடியும் திரும்பி வருவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உன்னோட கேரக்டரையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த நல்ல வெண்ணிலாவையும் என் மனசுல இருந்து அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரியுமா, சொல்லப்போனால் இப்போ நீ தாலியை கட்டுன்னு சொல்கிறல, இப்போ தாலி கட்டினா மட்டும் நீ என் பொண்டாட்டி ஆயிட முடியாது. இப்போ காவேரியோட வயிற்றுக்குள்ள என்னோட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வாரிசுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட தெளிவாக சொல்லி எடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே இதை புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சாஃப்டாலாம் அவங்ககிட்ட பேச முடியாது வெண்ணிலா. ஏன்னா எனக்கான குடும்பம் வந்துருச்சு, எனக்கான குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தைகிட்ட நான் வந்து இந்த மாதிரி உன்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த மாதிரி நீ மோசமாக நடந்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, எங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டு உனக்கான லைஃப்பை நீ அமைச்சிக்க, நான் உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணுன்ற ஒரு டிமாண்டை மட்டும் நீ மறுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து வெண்ணிலாக்கு ரொம்பவே தெளிவாக புரிய வைக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க வெண்ணிலாக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. சொல்லப்போனால் விஜய் எவ்வளோ பெரிய மைண்ட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தனக்கு ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது கூட இப்படி அவர் தன்னை பற்றி யோசிச்சு தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி எவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த காவேரியும் கூட எனக்காக யோசிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே அழாரதை பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இங்கே காவேரி கர்ப்பமாக இருக்கான்ற அப்படி விஷயத்த இது வரைக்கும் அவங்க வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம ஸ்டன் ஆகுறாங்க. ஏன்னா இங்கே கங்கா கர்ப்பமாக இருக்கும்போது வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்கள ரொம்பவே பார்த்து கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த மறைச்சிட்டு இந்த மாதிரி கங்காக்காக எவ்வளோ சேவை பண்ணியிருப்பாங்க, என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலாவுமே, என்னை மன்னிச்சிரு விஜய், இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுறேன், இனிமேல் உங்கள் 2 பேர் லைஃப்பை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி, என் விஜய் ரொம்பவே நல்லவன் தான், எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் எனக்காக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க.